இன்னைக்கு வந்து பழியோட ஒரு இடம், பாவம் ஒரு இடம் அப்படின்னு ஆகுது. எத்தனையோ பாஜக உறுப்பினர்கள் தியேட்டர் அதிபர்களாக இருக்கிறாங்க. ரோஹிணி தியேட்டருக்கு வந்து ஒரு பாஜக நிர்வாகியுடைய திரையரங்கம். அந்த மாதிரி நிறைய உலகம் முழுக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பாஜக காரங்களா இருக்காங்க. எல்லாருக்கும் நஷ்டங்க. ரசிகையா நான் இருக்கேன், எல்லாருக்கும் தான் நஷ்டம். ஆனா அது என்ன பாஜக சதி அப்படின்னு காங்கிரஸும் திமுகவும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே குரல்ல அது பேசுறாங்களே. விஜய் சொன்னாரா? தாவேகா உறுப்பினர்கள் சொன்னாங்களா? யாராச்சும் வேற சொன்னாங்களா? சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி டிஎம்கே ஈகோ சிஸ்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து இந்த விஷத்த பிரச்சாரத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 லட்டு. ஒரு பக்கம் விஜய்க்கும் நஷ்டம், இன்னொரு பக்கம் பழியும் பாஜக மேல 2 லட்டு கிடைக்குது. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா நஷ்டம் எல்லாருக்கும், எங்களுக்கெல்லாம் நஷ்டம்தான். பராசக்தி மட்டும்தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நம்ம நல்லா இருக்குங்கிறது அது நமக்கு யார் மேலேயும் இதில் காழ்ப்புணர்ச்சி இல்லை. சொல்கிறேன், ஒரே படம் தாங்க ஓடுது பொங்கலுக்கு. ஏன் அமைதிப்படை படம்லாம் பொங்கலுக்கு வந்துச்சு. 14 படம் ரிலீஸ் ஆச்சு அந்த நேரத்தில். அப்படி இருந்தது போய் கடைசியில் கழுத தேர்ந்து கட்டெருமான கதையா 2 படம் வந்துச்சு. சரி, 2 படம் இது வந்து ஒரு ஜனநாயக பொங்கலாக இருக்கும், 2 பேர் வந்து போட்டியாக இருக்கும், சிவகார்த்திகேயன் விஜய் அப்படியெல்லாம் இருக்கும்லாம் நினச்ச இடத்துல ஒரு படம் தான் வருது. ஒருவேளை வாவாதியாரை வரலான்னு சொல்கிறாங்க, இன்னும் அது வந்து உறுதிப்படல, தெரியல. இப்படி இருந்தால் யாருக்கு லாபம்? யோசிச்சு பாருங்க. ஒரே படம் தான் வருது உங்களுக்கு. நீங்கள் இன்னைக்கு தேட்டரில் போய் ஒரு படம் பார்க்கணுன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தான் லாபம். திமுக பிரச்சார படம் இந்திய எதிர்ப்பை மையமாக வைத்து திமுக தலைவர்களையும் திமுக கொள்கைகளையும் குளோரிஃபை பண்ற படம். சன் பிக்சர்ஸ் உடைய சொந்த படம். யாருக்கு லாபம்? ரெட் ஜெயண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இவங்களுக்கு தான். ரெட் ஜெயண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யாருக்கு லாபம்? இதுல எப்படி யாராச்சும் லாஜிக்கா பேசுங்க. இங்க வந்து பாஜக மேல பழிய போட்டு அவங்கள வந்து இந்த இடத்துல வில்லனா சித்தரிப்பாங்க அப்படின்னு பாஜகவுக்கு தெரியாதா? இப்படி வந்து நடக்க விட்டுருவாங்களா? இப்ப நான் பேசுறேன், நான் வந்து கத்துக்குட்டி, என்னை விட மிகப்பெரிய வெட்டரன் லீடர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாதா? சினிமாவை சார்ந்த பலர் எங்க கட்சியில இருக்கிறாங்க, நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், அவங்களுக்கு தெரியாதா? விஜய் அவர்களுக்கு கரூர்ல ஒரு பிரச்சனை வந்தப்போ முதல்ல குரல் கொடுத்தது யாருங்க? திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள், தமிழிசை மேடம். ஏங்க ஹெச் ராஜா அவர்கள் கூட விஜய்க்கு நான் துணை நிக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க. மெர்சல் போது பிரச்சனையில வந்து ஹெச் ராஜா அவர்கள் அப்போ வந்து ஜிஎஸ்டிக்காக பேசினார். அவர் கூட எல்லாத்தையும் மறந்து இன்னைக்கு வந்து நியாயத்துக்காக யாருமே குரல் கொடுக்காத நேரத்துல விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்த பிஜேபி தான் இன்னைக்கு அவங்களுடைய படத்தை நிறுத்தணும்னு நினைக்குமா? அப்படி நிறுத்தணும்னு நினைக்கணும்னா, அப்படி தடை பண்ணணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ அதையெல்லாம் செஞ்சிருக்கலாமே. எத்தனையோ இடத்துல எத்தனையோ அல்லல்களை கொடுத்திருக்கலாமே. ஏன் வந்து விஜய் கட்சியில அவ்வளவு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க, மாநிலத்தில இருந்து மாத்துங்க, சிபிசிஐடில இருந்து மாத்தி எங்களை சிபிஐக்கு மாத்துங்கன்னு கேட்டது யாருங்க? விஜய் கட்சி தானுங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க யாருமே இன்னைக்கு சொல்லல. அவங்க யாருமே இதுல வந்து கை காட்டல. கை காட்டுறது யாரு? காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படியாவது விஜய வச்சு ஒண்ணு அந்த கட்சியிலயாவது சேரணும், இல்ல அதை காமிச்சு இங்கேயாவது ஒரு 40 சீட் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையில இருக்கிறாங்க. இவங்களுடைய அரசியல் சுயநலத்துக்காக தேவையில்லாம ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்யறத வன்மையா கண்டிக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.